அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில கடகம் ராசிக்கு ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். அஷ்டமத்து சனியோட கஷ்டங்கள், அலைகள் ஓய்வதில்லை என்ற மாதிரிதான் இத்தனை காலமாக இருந்தது, கடந்த 2 வருஷமாவும். அதுல 2024 ஃபுல்லாவே ஆயில்ய நட்சத்திரம் மற்றும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடுமையான பாதிப்புகள். இப்போ இந்த கோச்சாரத்துல சனி பாத்தீங்கன்னாக்க டிசம்பர் 27ஆம் தேதியிலிருந்து பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்தது. இப்போ இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் இருப்பவங்களுக்கு எல்லாம் உடல்நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பொருளாதார ரீதியாக கவனமா இருக்கணும். ஒரு பெரிய தொகையை மாத்துறது, கொடுத்துட்டு வாங்குறது, அல்லது ஒரு பெரிய அசெட் வாங்குறீங்க அப்படின்னாலும் சரி, விற்கிறீங்கன்னாலும் சரி, ரொம்ப கவனமா இருக்கணும். டாக்குமெண்டேஷன் ரொம்ப ரொம்ப வெரிஃபை பண்ணணும். அதுல உடன் இருப்பவர்கள்கிட்டையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். குறிப்பா புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2024 சரியில்லைதான். உறவுகள், குறிப்பா உங்களை விட்டு பிரிந்து போன உறவுகள், கசந்து போன காட்சிகள்ன்ற மாதிரிதான் நம்ம பல மாதங்கள்ல நான் சொல்லியிருக்கிறேன். அதுல குறிப்பா ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல்நலத்துல தொந்தரவு, பாதிப்பு போயிருக்கோம். மேலும் கணவன் மனைவி உறவு நிலை சரியில்லை, பிரிந்திருப்பாங்க, அல்லது ஒரே வீட்டுல இருந்தா கூட ஒரு கருத்து வேறுபாடோடய வாழ்ற மாதிரியான சூழ்நிலைகள் இப்ப இருந்துட்டு இருக்கோம். அதே போல இந்த பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பொறுத்தவரை சதயம் நட்சத்திரத்தில் இருந்த காலகட்டம், இந்த இடத்துல ஜூலை மாசத்துல இருந்து டிசம்பர் 27ஆம் தேதி வரலுமும் சரியில்லை. இழப்புக்கள், வாழ்க்கை துணைவர் இழந்து சில பேர் பிரச்சனையோடு இருக்கிறது, அல்லது வழக்குகள் இருக்கிறது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. அதே போல வேலை விஷயமா திடுதிப்புன்னு வேலை போயிட்டு புதிய வேலைக்காக முயற்சி பண்றது, புதிய வேலை கிடைக்காம போராடிட்டு இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பூசம் நட்சத்திரத்துக்குமே இருந்தது. இதுல ஒரே பாசிட்டிவான விஷயம் என்னன்னாக்க, இந்த ஜனவரி மாசம் பூசம் நட்சத்திரத்துக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. அதுதான் ஒரு பாசிட்டிவான விஷயம். அவங்களுக்கு சுபகாரிய நிகழ்ச்சிகள்லாம் கூட செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மறுமணம் அல்லது திருமணத்திற்காக வரன் பார்க்கறீங்கன்னா, மறுமணம் அல்லது திருமணத்திற்கான வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்பும் இந்த ஜனவரி மாசம் உண்டு பிற்பகுதியில. அதே போல பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பில் ஒரு மாற்றம் ஏற்படும், ஒரு புதிய வாய்ப்பு கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும். வேலை தேடுறீங்கன்னாக்க மேக்சிமம் அது ஜனவரி மாதம் முதல் பகுதியிலேயே கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சூரியன் 6ஆம் இடத்துல, புதனும் 6ஆம் இடத்துல, நிறைய சுப செலவுகள் ஏற்படும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த எதிர்ப்புகள், எதிரிகள் தொல்லையெல்லாம் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இல்லை. உங்கள் மேல வழக்குகள் போட்டவர்கள் உங்களை விட்டு விலகி போயிருப்பார்கள், அல்லது அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமா அதுல ஒரு நல்ல தீர்ப்பும் வரும். இந்த பெரிய அளவுக்கு தொல்லை கொடுத்தவங்க அவங்களால பாதிப்பு இல்லை. அதுதான் இந்த ஜனவரி மாதம் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொறுத்தவரையிலும் பாசிட்டிவ் தான், ஒன்றும் பெருசா நெகட்டிவ் கிடையாது. பணம் வரும். ஏதோ ஒரு வகையில 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவால பொருளாதார ரீதியாக நல்லாவே இருப்பீங்க. ஒரு பக்கம் கடன் இருந்தா கூட அந்த கடனை வெற்றிகரமா சமாளிக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். கணவன் மனைவி உறவு நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்னா பிரியாம இருக்கிறவங்க பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொறுத்தவரையிலும் மாதத்தோட பிற்பகுதியில தேவையற்ற வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்துறது நல்லது. ஏன்னா சூரியன் 7ஆம் இடத்துல, செவ்வாய் ராசியில் இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவு நிலை என்றது மாதத்தோட பிற்பகுதியில சில கருத்து வேறுபாடு பிரச்சனை எல்லாம் வரும். ஒன்னா இருக்கக்கூடியவர்கள் அப்ப கொஞ்சம் விட்டு கொடுத்துப்பாங்க, தொழில் கூட்டாளிகளோடு விட்டு கொடுத்துப்பாங்க. அந்த கூட்டு தொழில் செய்யறீங்கன்னா அந்த தொழில கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அக்கௌண்ட்ஸ் நல்லா பாருங்க. பணம் விஷயமா பெரிய அளவுக்கு டைப் பண்ணாதீங்க இந்த காலகட்டத்துல, மாதத்தோட பிற்பகுதியில. ஈவன் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா இருந்தாலும் சரி. அதே போல இந்த மாதத்தை பொறுத்த வரலும் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்குன்னா, குறிப்பா ராசியிலேயே செவ்வாய் வக்ரம் பெற்று இருக்கிறதுனால உடல்நல தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. குறிப்பா நெஞ்செரிச்சல், கண் தொடர்பான பிரச்சனைகள், தலைவலி, ஸ்கின் ப்ராப்ளம், இந்த மாதிரி மூட்டு வலி, இந்த மாதிரியான எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. ஆனா மாதத்தோட முற்பகுதியில பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது. சூரியன் புதன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உடனுக்குடன் மருத்துவம் கிடைச்சிரும், நல்லாவே இருப்பீங்க, பெருசா பாதிக்கப்பட மாட்டீங்க. மாதத்தோட பிற்பகுதியில ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உடல்நலத்துல கூடுதல் கவனம் செலுத்திக்கணும். அதே போல உறவுகளோட கொஞ்சம் இன்டராக்ட் பண்ணாம இருக்கணும், தள்ளி நிக்கிறது நல்லது. பெரிய ஒப்பந்தங்கள்ல சைன் போடாம இருக்கிறது நல்லது. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும், ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பில் இருக்கிற வேலையிலேயே காப்பாத்திக்கிறது நல்லது. அங்க மேலதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் கோவப்படுறது, அல்லது முன்கூட்டியே ஏதாவது நீங்க பேசி பிரச்சனையில மாட்டிக்காம இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் கூடுதல் கான்சன்ட்ரேஷன் வேணும். சில வேலை இல்லாம இருக்கிறீங்க சில பேர் அப்படின்னாக்க, ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த நேரத்துல கொஞ்சம் இழுபறியா இருக்கும் வேலை கிடைக்கிறதுல. கொஞ்சம் பொறுமையா தேடுங்க, கண்டிப்பா கிடைக்கும். உங்க முயற்சிக்கு ஏற்ற பலன் உண்டு.
ஜாதகம் என்னதான் இருந்தாலும் பிரபஞ்சமும் இறைவனுடைய அருளும் இருக்கு. அந்த இறைவன் மேல பாரத்தை போட்டுட்டு நீங்க தேடுங்க, வேலை இல்லாதவங்களுக்கு வேலையும் கிடைக்கும். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க இந்த புதன் 7ஆம் இடத்துல, சூரியன் 7ஆம் இடத்துல மாதத்தோட பிற்பகுதியில வந்துடும். அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னாக்க குறிப்பா நீங்க உங்க கூட பழகிட்டு இருக்கக்கூடிய உறவுகளாகட்டும் அல்லது வாழ்க்கை துணைவராகட்டும் நண்பர்களாகட்டும் இவங்க கிட்டலாம் நீங்க எந்த விதத்திலையும் இன்டராக்ட் பண்ணாம அல்லது வாக்குவாதங்கள்லாம் செய்யாம பொறுமையா இருக்கிறது நல்லது. மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க குறிப்பா புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல்நல தொந்தரவு, பாதிப்புகள், மன அழுத்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். குறிப்பா வழக்குகள் அல்லது சில பிரச்சனைகள் உங்களை தேடி வரும். அப்போ நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் சொல்லணும்னாக்க ஆயில்ய நட்சத்திரம் மற்றும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இன்னும் அலைகள் ஓய்வதில்லை அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். இப்போ சில பேருக்குலாம் வீடு மாற்றம் கூட ஏற்படும். அதாவது 4ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் 8ஆம் இடத்துல, 11க்குரியவன் 8ஆம் இடத்துல, திடீர் செலவுகள், அதே போல கொஞ்சம் கடனும் வாங்கக்கூடிய சூழ்நிலை. பணத்தை கொடுப்பார் சுக்கிரன் 8ல இருந்தா, பணத்தை கொடுத்தாலே கடனையும் வாங்க வைக்க சூழ்நிலை ஏற்படுத்துவாரு. 4க்குரியவன் 8ல இருக்கும் போது உங்களுக்கு தாய் வழி உறவுகள்ல சில பிரச்சனைகள் வரலாம், அல்லது தாயாருக்கு கூட கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். தாயாரின் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும். வீடு, வாகனம், சொத்துக்கள் இவற்றின் தொடர்பாக சில செலவுகள் ஏற்படும். ஆனா இன்னொரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னாக்க இடமாற்றம் ஏற்படும், வீடு மாற்றம் ஏற்படும். ஒரு நல்ல வீட்டுக்கே குடி போகக்கூடிய சூழ்நிலை வரும். அதே போல 11ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது வரக்கூடிய லாபங்கள் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கடனுக்கு செலுத்துற மாதிரி இருக்கும். அதே போல வரக்கூடிய லாபங்கள் நஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையும், ஏதோ ஒரு வகையில் தேவையற்ற இன்வெஸ்ட்மெண்ட், தேவையற்ற இடத்துல போட்டுட்டு திருப்பி அதை டம்ப் பண்ணிட்டு அந்த பணத்தை திருப்பி எடுக்க முடியாத சூழ்நிலை வரும், அல்லது சில பேர்கிட்ட கொடுத்துட்டு வாங்க முடியாத சூழ்நிலை வரும். பண விஷயத்துல கவனமா இருந்துங்க. 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுமே 8ஆம் இடத்துல சனியும் சுக்கிரனும் சேரும் போது என்ன ஆகும்னாக்க எதிர்பாலினர் உறவெல்லாம் ஏற்படும். சில பேருக்கெல்லாம் புதிய உறவு, அதுலயும் சில பிரச்சனை தான், அவங்களால பிரச்சனைகள் வரும். ஆல்ரெடி இருக்கக்கூடிய உறவுகள்ல உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கும். குறிப்பாக புனர்பூசம் மற்றும் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏற்கனவே ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அல்லது ஒரு எதிர்பாலினர் நட்புல இருக்கீங்கன்னா கூட அந்த நட்பால உங்களுக்கு செலவோ பண விரயமோ அல்லது மன கஷ்டமோ தான் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது அவங்க உங்களை விட்டு பிரிந்து போய் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் விலகி போய் இருக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மேலும் இந்த ராகுவை பொறுத்தவரையிலும் 9ஆம் பாவகத்திலையும் 3ஆம் இடத்துல கேது இருக்கு. இது நன்மையா அப்படின்னா பூர்வீக சொத்து சம்பந்தமான நன்மைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். விற்க முடியாத சொத்து விற்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, கவனமா விற்கணும், அதுதான் முக்கியம். சில பேருக்குள்ள தொலைதூர பயணங்கள் ஆதாயத்தை கொடுக்கும். ஒரு நீண்ட தூர பயணங்கள் நீங்க ட்ரை பண்றீங்கன்னாக்க அதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. சில பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்க நீங்க செய்யக்கூடிய கடுமையான முயற்சிக்கு ஏற்ற பலன் கேது கொடுப்பார். ஏன்னா கேதுவுக்கு வீடு கொடுத்தவனை பொறுத்தவரையிலும் புதன் 6ஆம் இடத்துல இருக்கு, மாதத்தோட தொடக்கத்தில் இருக்கிறதுனால இந்த வேலை இல்லாதவங்க வேலை தேடுறீங்கன்னாக்க கண்டிப்பா கிடைக்கும். போட்டித் தேர்வு எழுதுறீங்கன்னா அதுல சக்சஸ் உண்டு. உங்க ஜாதகத்திலயும் அந்த ப்ராப்ளம் இருக்கணும், கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்ன்ற ப்ராப்ளம் இருந்தா கண்டிப்பா சக்சஸ் ஆகும். சில முயற்சிகள் உங்களுக்கு சக்சஸே ஆகும். மாதத்தோட தொடக்கத்தெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே போல உங்களுக்கு குருவை பொறுத்தவரை 11ஆம் பாவகத்திலிருந்து வக்ரம் பெற்று இருக்கிறதுனால ஏதோ ஒரு வகையில பண விஷயமா சமாளிப்பீங்க. இந்த பணம் உங்களை காப்பாற்றும். அதனால பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது. மேலும் இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் புனர்பூசம் மற்றும் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உடல்நல விஷயத்துல நண்பர்கள், கூட்டாளிகள் அல்லது வாழ்க்கை துணைவர் உறவு வகையில கூட கவனமா இருக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். அதுலலாம் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு ஒரு வீடு மாற்றம், வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் வரும். வாகனத்துல பழுது ஏற்பட்டு அதை நீக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். வீட்டுல கூட செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது திடீர்னு எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வரும். அது நீங்க மீட் பண்றது கொஞ்சம் கையிருப்பு வச்சுக்கிட்டே இருக்கணும். எல்லா பணத்தையும் நீங்க செலவு பண்ணிடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். எக்ஸ்பென்சஸும் கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும். வருமானம் வந்தாலும் எக்ஸ்பென்சஸ் ஆகும். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த மாதத்தை பொறுத்தவரையில இருக்கு. அதனால சில மன உளைச்சலுக்கு இடம் கொடுக்காம நீங்க இறை வழிபாட்டுல ஃபாலோ பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க. அதே போல வயதானவர்களாக இருந்தாங்க வாக்கிங் போங்க, உணவு விஷயத்த கவனமா இருங்க. கண்டிப்பாக நன்மைகள் ஏற்படும், பிரச்சனைகள் கிடையாது. ஏறத்தாழ 2025 மே மாசத்துக்கு மேலதான் கடகம் ராசிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் மேக்சிமம் தீரும். அது வரையிலும் ஒரு அப் அண்ட் டவுன்ஸ்ல இருந்துகிட்டு தான் இருக்கும். அதுல குறிப்பா ஆயில்ய நட்சத்திரமாகட்டும் அல்லது புனர்பூச நட்சத்திரமாகட்டும் நீங்களாம் கொஞ்சம் கவனமா தான் இந்த காலகட்டத்தில் இருக்கணும். அதுதான் முக்கியமா இந்த பதிவோட நோக்கம். இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழில் செய்தா சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க குறிப்பா மண்மனை விவசாயம் தொடர்பான தொழில்கள்லாம் சிறப்பு. உணவுத்துறை, அரசு பணி, அரசியல்வாதியா இருக்கிறவர்களுக்கு நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கும்.
அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு இடமாற்றங்கள் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு, அல்லது இடமாற்றத்துக்கான தகவல்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு சில பேருக்கெல்லாம். மேலும் சில பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு, குறிப்பா வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள், சேல்ஸ் மார்க்கெட்டிங் கடன் நடத்துறீங்கன்னா அவங்களுக்கும் அன்றாடம் வரக்கூடிய வருமானத்தை விட சற்று கூடுதலாக கூட வரும். ஆனா கூடுதலான எக்ஸ்பென்சஸும் ஆகும். அதுல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. பங்கு சந்தையை பொறுத்தவரை இந்த மாதத்தை பொறுத்தவரை முதலீடு செய்யலாமா அப்படின்னாக்க, மாதத்தோட பிற்பகுதியில நீங்க, அதாவது ஜனவரி 14ஆம் தேதிக்கு பிறகு இன்ட்ராடே கிடையாது, ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா நீங்க பண்றதுக்கு முயற்சி பண்ணலாம். தங்கத்தில் முதலீடு செய்யலாம், பிரச்சனை கிடையாது. மற்றபடி பாத்தீங்கன்னாக்க ஐடி துறையில, கம்ப்யூட்டர், அதே போல எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு ஜாப்ல ஒரு நெருக்கடி இருக்கிற மாதிரி கூட சில பேருக்கு ஏற்படும். நீங்க கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். மாற்றத்தை சந்திக்காம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் சில மாதங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கும். மொத்தத்துல இந்த மாதம் சில விஷயங்கள்ல நீங்க கவனமா தான் இருக்கணும். அதன் மூலம் தான் நன்மைகள் ஏற்படும். இந்த 11ஆம் பாவகத்துல குரு வக்ரம் பெற்று இருந்து 9ல் ராகு இருக்கிறது. புத்திரபாக்கியம் நீண்ட நாளா இல்லாத இருப்பவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதத்துல இருந்தே இருக்கு. முயற்சி பண்ணுங்க. அதுக்குரிய பரிகாரங்கள் கூட செய்துக்கலாம். உங்க ஜாதகப்படி புத்திரபாக்கியம் இல்லை அப்படின்னாக்க ஒரு தகுந்த ஜோதிடரிடம் பார்த்து செக் பண்ணிட்டு நீங்க உரிய பரிகாரம் செய்யும் போது புத்திரபாக்கியம் கிடைக்கும். அல்லது நீங்க அந்த பொது பலன்லயே கூட பாத்தீங்கன்னாக்க திருக்கருகாவூர், தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருக்கருகாவூர் கற்பக ரட்சாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அது உங்களுக்கு புத்திரபாக்கியத்தை ஏற்படுத்தி தரும். அதே போல சஷ்டி விரதம் இருந்து பழனி முருகன் கோயிலுக்கு சஷ்டி திதியும் செவ்வாய்க்கிழமையும் வரக்கூடிய நாட்களை நீங்க போயிட்டு வந்தாலையும் புத்திரபாக்கியம் கிடைக்கும். திருச்செந்தூர்ல மடிப்பச்சை எடுத்து அந்த பணத்தை உண்டியல்ல செலுத்தி வேண்டிக்கிட்டு வந்தாலும் புத்திரபாக்கியம் கிடைக்கும். மொத்தத்துல புத்திரபாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ள காலகட்டம் தான். சில பேருக்குலாம் திருமணம் மறுமணம் ஆகக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்றேன். மற்றவர்களுக்கு கொஞ்சம் தடையா இருக்கும். அது இன்னும் சில மாதங்களுக்கு பிறகு நீங்கும். மொத்தத்துல அலைகள் ஒரு நாள் ஓயதான் போகுது. இப்போதைக்கு அலைகள் ஓய்வதில்லைன்ற மாதிரி போயிட்டு இருக்கும் வாழ்க்கை. அதனால கொஞ்சம் பொறுமையாவே இருங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் இறை வழிபாடுன்றது, அம்மன் வழிபாடு சிறப்பை தரும். அருகாமையிலே இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு நல்லது நடக்கும். துர்க்கைக்கு விளக்கேற்றலாம். துர்க்கை அம்பாளுக்கு எலுமிச்சம்பழம் மாலை போட்டு நீங்க வழிபாடு செய்யலாம். வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல அதெல்லாம் நல்லது கொடுக்கும். மேலும் முடிஞ்சா மதுரை மீனாட்சி அல்லது கற்பக ரட்சாம்பிகை கோயிலுக்கு கூட நீங்க போயிட்டு வரலாம். உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.